இந்த பகுதியில சிவஞான முனிவர். யார் இந்த சிவஞான முனிவர்? உங்களுக்கு இந்த பகுதியில இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கூடுதலான தகவல்கள் கடைசியா பார்த்துக்கலாம். பாண்டி நாடு, பாபநாசத்தை அடுத்து விக்ரமசிங்கபுரம், வேளாண்குடி ரொம்ப முக்கியம். ஆனந்த கூத்தர் மயிலை அம்மையாருக்கு மகனாக பிறந்திருக்கிறாரு. இந்த வினா அத்தனையுமே உங்களுக்கு நன்னூல் உரையாசிரியர்கள்ல இருக்கும். பெற்றோரிட்ட பெயர் முக்கலாலிங்கர், ரொம்ப முக்கியமான பெயர். முக்காலிங்கர்னு ஒரு சில இடத்துல எல்லாம் இருக்கும். துறவில் ஈடுபாடு கொண்டு திருவாவடுதுறை ஆதீன முதல்வர் தவத்திரு வேலப்ப தேசிகரிடம் காவி பெற்று சிவஞான யோகியாக மாறியிருக்கிறாரு. தேசிகரை ஞானாசிரியராக கொண்டு தமிழ், வடமொழி சாத்திரம் அனைத்தும் கற்றவர் அப்படின்னு சொல்லலாம். இலக்கியம், இலக்கணம், மொழிபெயர்ப்பு, சமயம், கண்டனம், புராணம், பிரபந்த தருக்கம், உரைகள், இந்த மாதிரி நிறைய இலக்கிய வகைகள் அத்தனையும் அவர் படைச்சு கொடுத்திருக்கிறார். இதை தாண்டி 1785 இறைவனடி சேர்ந்திருக்கிறார். இவருடைய முக்கியமான படைப்பு காஞ்சி புராணம். முதலாவதாக சிவஞான முனிவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். பாண்டி நாட்டு பாபநாசத்தை அடுத்த விக்ரமசிங்கபுரம். சிவஞான முனிவர் பிறந்த இடம் யாது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. விக்ரமசிங்கபுரம் அல்லது விக்ரமசிங்கபுரத்தில் பிறந்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனந்த கூத்தர் மயிலம்மையின் மகன் யார் அப்படின்னு கேட்கலாம். அல்லது சிவஞான முனிவரினுடைய பெற்றோர் யாவர் அப்படின்னு கேட்கலாம். முக்கலாலிங்கர் என்று அழைக்கப்பட்ட நபர் யாரு அப்படின்னு கேட்கலாம். சிவஞான முனிவரின் வேறு பெயர் யாது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது. யாரிடம் துறவு பெற்றார்? சிவஞான முனிவர் துறவு பெற்றது யாரிடம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சிவஞான முனிவர் துறவு பெற்றது யாரிடம்? வேலப்ப தேசிகர் அப்படிங்கிற நபர்கிட்ட. யோகியாகவும் மாறி இருக்கிறாரு. இந்த யார் இவருடைய சிவஞான முனிவரினுடைய ஞான ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. வேலப்ப தேசிகர் தான். சிவஞானம் வேலப்பர் அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தமிழ், வடமொழி, சாஸ்திரம் அனைத்தையும் யாரிடம் கத்துக்கிட்டாரு? வேலப்ப தேசிகர் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாரு. இருக்கக்கூடிய தமிழ்ல இருக்கக்கூடிய அத்துணை துறைகளிலும் நூல்களை ஆக்கி அளித்தவர்னா இவரை தான் நம்ம சொல்லலாம். இவர் இறந்த ஆண்டு 1785. காஞ்சி புராணம் இவருடைய படைப்பு. காஞ்சி புராணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல் பகுதி, இரண்டாம் பகுதி அப்படின்னு இருக்கும். அப்ப முதல் பகுதி, இரண்டாம் பகுதி யார் படைச்சிருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? வெரி குட். கச்சியப்ப சிவாச்சாரியார் முதல் பகுதி, சிவஞான முனிவர் இரண்டாவது பகுதி. வெரி குட், ஞாபகத்துல இருக்கு. எங்க படிச்சிருக்கோம் இதை? நம்ம முன்னாடி பகுதியிலேயே படிச்சுட்டு வந்திருக்கோம். அடுத்தது தொல்காப்பிய சூத்திர விருத்தியில பாயிரம், எழுத்ததிகார முதற் சூத்திர விருத்திகள் இதெல்லாம் அடங்கியது. இதுல உரையாசிரியர்களை உறுதியாக, அதாவது ஏதுக்கள், எடுத்துக்காட்டுகள் காட்டி மறுக்கக்கூடிய விதமாக எழுதியிருக்கிறாரு. இவருடைய ரொம்ப முக்கியமான கேள்வி, இதை நான் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விதான். தொல்காப்பிய சூத்திர விருத்தி உரை யாருடையது? ரொம்ப முக்கியம். முதல் சூத்திர விருத்தி சிவஞான முனிவர். வடமொழி தென்மொழியினுடைய வேறுபாட்டை விளக்கி சொல்லி இருக்கிறார். அதை தாண்டி சங்கர நமசிவாயரினுடைய நன்னூல் விருத்திய திருத்தி நன்னூல் விருத்தி உரையை அவர் வெளியிட்டிருக்கிறார். அவருடைய நூல்கள்ல கூட்டியும் குறைச்சும் மட்டும்தான் இவர் நூல் எழுதியிருக்கிறாரு. நம்ம நன்னூல் உரையாசிரியர்கள்ல படிச்சிருப்போம். நன்னூலுக்கு உரை எழுதினவர் கிட்டத்தட்ட 44 பேர். அதுல முக்கியமா 9 நபர்களை பத்தி நம்ம படிப்போம். அதுல இவரும் ஒருத்தர். நன்னூலுக்கு முதல்ல உரை எழுதினவர் யாரு? மயிலைநாதர். அது உங்களுக்கு தெரியும். அகிலாண்டேஸ்வரி பதிகம் சைவ சித்தாந்த கருத்துக்கள் மிகுந்த ஒரு நூலாக காட்சியளிக்குது. கலசை செங்கழுநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ், குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ், கலசை 10 அந்தாதி, குளத்தூர் 10 அந்தாதி, நிறைய நூல் இவர் எழுதியிருக்கிறாரு. திருமுல்லை வாயில் அந்தாதி, திருவேகம்பர் அந்தாதி, சோமேசர் முதுமொழி வெண்பா. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். மற்றது எது படிச்சாலும் படிக்கலனாலும் சோமேசர் முதுமொழி வெண்பா எழுதின ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய 2 அடிகள்ல ஒவ்வொரு குரட்பா அமைய முன்னாடி இருக்கக்கூடிய 2 அடிகள்ல அந்த குரட்பாவிற்கேற்ப எடுத்துக்காட்டும் வரலாற்று குறிப்புகளும் அமைய பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியம். திருத்தொண்டர் திருநாம கோவை, இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியம். திருவேகம்ப ஆனந்த கடிப்பு, பஞ்சாக்கர தேசிகர் மாலை, இதை தாண்டி சித்தாந்த பிரகாசிகை, சிவதத்துவ விவேகம், ஸ்லோக பஞ்சகம், தருக்க சங்கிரக அன்னப்பட்டியம், சிவஞான சித்தியார் பொழிப்புரை. சுபக்கத்திற்கு மட்டும், சுபக்கம் பரபக்கம்னு 2 பகுதிகள் இருக்கும். அதுல சுபக்கத்திற்கு மட்டும் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? பொழிப்புரை எழுதியிருக்கிறாரு. சிவஞான சித்தியாரின் ஆசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியர். சிவஞான போதத்தின் வழிநூல் சிவஞான சித்தியார். சார்பு நூல்
சிவபிரகாசம். சிவபிரகாசம் எழுதினது யாது? உமாபதி சிவாச்சாரியார். சிவஞான போதத்தின் ஆசிரியர் யார்? மெய்கண்டார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது எல்லாமே. சிவஞான போத பேருரை. அந்த சிவஞான மெய்கண்டார் எழுதின சிவஞான போதத்திற்கு பேருரை, அததான் சிவஞான மாப்பாடியம் அப்படின்னே சொல்லுவாங்க. அது எழுதினது சிவஞான முனிவர். அதனாலதான் சிவஞான மாப்பாடியம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த வினாவும் ரொம்ப முக்கியமான வினா. சிவஞான போத சிற்றுரை சுருக்கமான முறையில எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இலக்கண விளக்க சூறாவளி, இலக்கண விளக்கம், இந்த 2 நூல்களினுடைய குற்றங்களை சொல்லக்கூடியது. இலக்கண விளக்க சூறாவளி, இலக்கண விளக்கம் என்னும் நூலினுடைய குற்றங்களை சொல்லக்கூடிய நூலாக இருக்கு. இதுதான் அநியாய கண்டனம் அப்படின்னு சொன்னவர் யாரு? சிவை தாமோதரனார். இலக்கண விளக்கம் யாரு? வைத்தியநாத தேசிகர். இந்த வைத்தியநாத தேசிகர் எழுதின இலக்கண விளக்கம் அப்படிங்கிற நூல்ல மறுக்கக்கூடிய விதமாக இலக்கண விளக்க சூறாவளி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. இதை யாரு சொல்லியிருக்கிறாரு அநியாய கண்டனம்னு? சிவை தாமோதரனார் சொல்லியிருக்கிறார். சிவ சமயவாத உரை மறுப்பு சித்தாந்த, கரெக்ட் தானே? சரிதானே? இதை ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? எங்க படிச்சிருக்கீங்க இந்த பகுதியை? எங்கனாவது இதை படிச்சிருக்கீங்களா? ஞாபகத்துல இருக்கா? மறந்துடுச்சா? சரி, மறந்துருச்சு. முன்னாடி படிச்சிருக்கீங்க, எடுத்து போய் பாருங்க. அடுத்தது கம்பராமாயணம் சிவசமயவாத உரை மறுப்பு, சித்தாந்த மரபு கண்டனம். இதை தாண்டி கம்பராமாயண முதற் செய்யுள் சங்கோத்திர விருத்தி. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பாத்துக்கோங்க. டைரக்டாவே கேள்வி கேட்கலாம். கம்பராமாயண நாடிய பொருள் கைகூடும் அப்படிங்கிற செய்யுளினுடைய சிறுமை பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதை தாண்டி தனிச்செயுள் உரை, இதை தாண்டி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சைவமும் தமிழும் தலைக்க செய்த பெருமையுடையராக இருக்கிறார். இவரை ஸ்ரீ மாதவ சிவஞான யோகிகள் அப்படின்னு சிறப்பிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு மிக்கவர். யமகம் திரிபு இதை தாண்டி சிறப்பாடல்களும் கற்பனை வடமையும் மிக்க ஒரு நபரா இருந்திருக்கிறாரு. மாணவர் பரம்பரைகளை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நூல் எழுதியிருக்கிறாரு. அதுல முக்கியமான நூல் மட்டும்னாது படிச்சுக்கோங்க. தொல்காப்பிய சூத்திர விருத்தி, 1000 எழுத்ததிகாரம் முதற் சூத்திரம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். 2வது சங்கர நமசிவாயரினுடைய நன்னூல் விருத்தி உரையை திருத்தி வெளியிட்டவர் யார்? அதே மாதிரி சிவஞான முனிவர் எழுதினது விருத்தி உரை தான். நன்னூலுக்கு விருத்தி உரை எழுதின ஆசிரியர் யாருன்னு நீங்க முன்னாடி படிச்சிருப்பீங்க. இதை தாண்டி அகிலாண்டேஸ்வரி பதிகம், இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியம். கலசை செங்கழுநீர் விநாயக பிள்ளை தமிழ், இதுவும் ரொம்ப முக்கியம். இத 2ஐயும் தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான கேள்வி அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ஒரு நூல் படிப்பீங்க இல்லையா? அந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற பகுதிக்கு கீழே அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் எழுதுனது யாருன்னு கொடுத்திருப்பாங்க. டைரக்ட் கேள்வியாவே படிச்சிருப்பீங்க. ஞாபகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க, இல்லைன்னா ஞாபகப்படுத்திக்கோங்க, போய் பாத்துக்கோங்க. பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற பகுதியில இந்த கேள்வி கண்டிப்பா இடம்பெற்றிருக்கும் எல்லா இலக்கிய வரலாறுலையும். அந்தாதி கலசை 10 அந்தாதி, குளத்தூர் மீது 10 அந்தாதி, திருமுல்லை வாயில் அந்தாதி. இந்த திருமுல்லை வாயில் அந்தாதி ரொம்ப முக்கியமான கேள்வி. இது எல்லாத்தையும் கடந்து மிகவும் முக்கியமான கேள்வினா சோமேசர் முதுமொழி வெண்பா. அப்ப முதல் 2 அடிகள்ல எதை பத்தி கொடுத்திருக்கிறாங்க? குரட்பாவிற்கு உண்டான எடுத்துக்காட்டும் வரலாறு குறிப்பும். பின்னாடி 2 அடிகள்ல என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒவ்வொரு குரட்பாக்களை எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டும் வரலாற்று குறிப்புகளும் முன்னாடி 2 அடிகள்ல கொடுத்திருக்கிறாரு. திருத்தொண்டர் திருநாமக்கோவை, திருவேகம்பர் ஆனந்த கழிப்பு, பஞ்சாக்கர தேசிக மாலை, இதெல்லாமே நீங்க சும்மா ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுக்கோங்க. முக்கியமான அடுத்த வினா சிவஞான சித்தியாருக்கு பொழிப்புரை எழுதினவர் யார்? சுபக்கத்திற்கு மட்டும் அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிவஞான போத பேருரை எழுதினது யாருன்னு கேட்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. இலக்கண விளக்க சூறாவளி எழுதினது யாரு? சிவஞான முனிவர். எந்த நூலுக்கு மறுப்புரையாக எழுதப்பட்டது? இலக்கண விளக்கம். இலக்கண விளக்கத்தின் ஆசிரியர் யாரு? வைத்தியநாத தேசிகர். அதே மாதிரி கம்ப ராமாயண முதற் செய்யுள் சங்கோத்திர விருத்தி பாடியவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இந்த ஒரு 10 கேள்வியில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 5 கேள்வியனாவது நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நல்லா ஃபிங்கர் டிப்ல படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சிவபிரகாசர், சிவஞான முனிவர், குமரகுருபரர், இதை தாண்டி தாய்மான சுவாமிகள், இவங்களை பத்தி எல்லாம் கேள்விகள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லா நீங்க பிஜிடிஆர்பியோ யூஜி டெட்டோ அல்லது செட்டோ நெட்டோ ஸ்லெட்டோ நீங்க எதுல வேணும்னாலும் நீங்க போய் பாருங்க. இவங்களை பத்தின தகவல்கள் பெருவாரியாக இருக்கும். அதனால இவங்களை பத்தி எல்லாம் ஒரு பாயிண்ட் விடாம நீங்க என்ன பண்ணிக்கணும், A to Z எல்லாத்தையும் நீங்க படிச்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த ஊர் இந்த சிவஞான முனிவர்னு சொன்னேன்? திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா பேர் என்ன சொல்லிருக்கேன்? ஆனந்த கூத்தர் மயிலையம்மன்.
இவருமே தமிழ் சமஸ்கிருதம் 2 மொழியிலும் சிறப்பு மிக்கவராக இருந்திருக்கிறாங்க. இவரை மாதவ சிவஞான முனிவர் அப்படின்னும் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். எந்த மரபை சார்ந்தவர்? செங்குந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சரி. காஞ்சிபுரத்துல இவர் தங்கி இருந்த தருவாயில பிள்ளையார் பாளையம் மணியப்ப முதலியார் அப்படிங்கிற ஒரு நபரு இவருக்கு அதிக அளவு உதவி செஞ்சிருக்கிறார். வடமொழியும் தமிழ் மொழியும் நிகரானவை அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால சமஸ்கிருத நூல்கள் பலவற்றை தமிழுக்கு மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்கிறார். யாரு? இவர்தான். இளமையிலேயே துறவியான நபரு. வடமொழியும் தமிழ் மொழியும் நிகரானவை அப்படிங்கிற எண்ணம் கொண்டவராக விளங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால சமஸ்கிருத நூல்கள் பலவற்றை தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்தவர் யாருன்னு கேட்கலாம். சிவஞான முனிகள். இவருக்கு வேற பெயர் என்னது? ஸ்ரீ மாதவ சிவஞான யோகி அல்லது சிவஞான முனிவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேள்வி எல்லாமே ரொம்ப முக்கியம். இவருடைய நூல்ல ரொம்ப முக்கியமான நூல் எது? மாபாடியம். சிவஞான மாபாடியம் எந்த நூலுக்கு எழுதுனது? சிவஞான போத பேருரையாக எழுதப்பட்டதான் சிவஞான மாபாடியம். அவர் எழுதின 2வது முக்கியமான நூல் எது? தொல்காப்பிய பாயிர விருத்தி. திருத்தொண்டர் திருநாம கோவை, சோமேசர் முதுமொழி வெண்பா, திரு ஏகம்பர் அந்தாதி. இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப முக்கியம். காஞ்சி புராணம் அட்லீஸ்ட் இதனாவது படிச்சு வச்சுக்கோங்க. கலசை, பதிற்று 10 அந்தாதி, விநாயகர் பிள்ளைத்தமிழ். அனுமார் மீது பிள்ளைத்தமிழ் பாடினது யாரு? அனுமார் மீது பிள்ளைத்தமிழ் பாடினது யாரு? அருணாச்சல கவிராயர். அனுமார் மீது பிள்ளைத்தமிழ் பாடினது வெரி குட். சீர்காழி அருணாச்சல கவிராயர். விநாயகர் மீது பிள்ளைத்தமிழ் பாடினது யாரு? சிவஞான முனிவர். அமுதாம்பிகை மீதும் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறவர் யாரு அப்படின்னா சிவஞான முனிவர் தான். இதை தாண்டி நிறைய மொழிபெயர்ப்புகள் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன மொழிபெயர்ப்பு நூல்களை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா சித்தாந்த பிரகாசிக்கை, சித்தாந்த பிரகாசிக்கைன்னு சொல்லலாம், ஸ்லோக பஞ்சகம், தருக்க சங்கிரகம், சிவ தத்துவ விவேகம். இந்த நூலெல்லாம் இவர் செஞ்ச மொழிபெயர்ப்புகள். இவருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் பரம்பரையை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 12 மாணவர்கள் இவர்கிட்ட படிச்சிருக்காங்க. திருத்தணிகை கச்சியப்ப முனிவர். அதனாலதான் அவர் எழுதினதுக்கு அப்புறம் இவர் எழுதியிருக்கிறாரு. தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர், காஞ்சிபுரம் சிதம்பர முனிவர், இலக்கணம் சிதம்பரநாத முனிவர், காஞ்சி முத்துக்குமார தேசிகர், காஞ்சி சரவண பக்தர். இதை தாண்டி ராமநாதபுரம் சோமசுந்தரம் பிள்ளை, திருமுக்கூடல் சந்திரசேகர முதலியார், காவா தண்டலம் அடைக்கலம் காத்த முதலியார், கடம்பர் கோவில் கல்யாண சுந்தர உபாத்தியாயர். யாரு தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கலனாலும் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முதலியார் யாருடைய மாணவர்? சிவஞான முனிவரின் மாணவர். திருத்தணிகை கச்சியப்ப முனிவர் சிவஞான முனிவரின் மாணவர். இதை தாண்டி சிதம்பரம் முனிவரும் சிவஞான முனிவரினுடைய மாணவர். இதனாவது நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி இவர் எழுதின நூல்கள் எல்லாமே எல்லா இடத்துலயுமே ஒண்ணுதான். அதனால நீங்க அந்த நூலினுடைய பெயர்களை பார்த்துக்கோங்க. எல்லா நூலும் என்னால மனப்பாடம் செய்யற அளவுக்கு என்னால முடியாது அப்படின்னு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல கொடுத்திருக்கக்கூடிய நூல்ல முக்கியமான நூல்னு சொன்னதுனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. நன்னூலுக்கு உரை ரொம்ப முக்கியம். யாருடைய உரை எடுத்து எழுதி இருக்கிறாரு? சங்கர நமசிவாயரினுடைய உரைய இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? புதிய உரையாக எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது புதுசா கொஞ்சம் புதுப்பிச்சு எழுதியிருக்கிறாரு. அவ்வளவுதான். பெருசா வேற எதுவும் எழுதல. அவ்வளவுதான். இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இவரை பத்தி? திருவாவடுதுறை ஆதீனத்தார் எழுதிய மரப்பட்டவனைக்கு எதிராக தர்மபுர ஆதீனத்தார் எழுதிய மறுப்பிற்கு மறுப்பின் மேல் மறுப்பு அப்படிங்கிற நிராகரிப்பு நூலை அவர் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே இது படிச்சிருக்கீங்களே, எங்க படிச்சிருக்கீங்க? நீங்களாவது இதை படிச்சிருக்கீங்களா? சித்தாந்த மரபு கண்டனம் அப்படின்னு எழுதியிருக்கீங்க இல்லையா? அந்த கான்செப்ட் தான் இது. திருவாவடுதுறை ஆதீனத்தார் மரபட்டவனைக்கு மரபு அட்டவணைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மரபட்டவனைக்கு எதிராக தர்மபுர ஆதீனத்தார் எழுதிய மறுப்பிற்கு மறுப்பின் மேல் மறுப்பு அப்படிங்கிற நிராகரிப்பை எழுதினவர் யாருன்னு கேள்வி கேட்கலாம். மறுப்புக்கு மறுப்பு எழுதினவர் யாரு? சிவஞான முனிவர். அதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது கச்சியப்ப முனிவர். யார் இந்த கச்சியப்ப முனிவர்? தனி கட்சி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்க சொல்லியிருக்கேன். திருத்தணிகை வேளாளர். அப்ப திருத்தணிகையில பிறந்ததுனாலதான் திருத்தணிகை புராணம் இவருடைய நூல்கள்ல பெருமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பூவாலூர், பேரூர், திருவானைக்கா,
விநாயக புராணங்கள் பாடியிருக்கிறார். காஞ்சி புராணத்தின் பிற்பகுதி, சென்னை விநாயகர் பிள்ளைத்தமிழ், கச்சி ஆனந்த ருத்ரேசர் வண்டுவிடும் தூது, திருத்தணிகை ஆற்றுப்படை, திருத்தணிகை 10 அந்தாதி, பஞ்சாக்கர அந்தாதிகளும் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். சிவஞான கச்சியப்ப முனிவர் இருவரையும் பட்டர் இருவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. சிவஞான முனிவரையும் கச்சியப்ப முனிவரையும் பட்டர் இருவர். முதல்ல இவர் பாடியிருக்கிறாரு, இரண்டாவது சிவஞான முனிவர் பாடியிருக்கிறாரு. என்ன நூல் பாடியிருக்கிறாங்கன்னு படிச்சிருப்போம். காஞ்சி புராணம் பாடியிருக்கிறாங்க. முதல் பகுதி, இரண்டாவது பகுதி. அப்ப எந்த ஊரை சார்ந்தவர் கச்சியப்ப முனிவர்? திருத்தணிகை. அதனாலதான் திருத்தணிகை புராணம் இவருடைய நூல்கள்ல பெருமை வாய்ந்தது. அப்ப திருத்தணி, தனி கச்சி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பூவாலூர், பேரூர், திருவானைக்கா, விநாயக புராணங்களை பாடியிருக்கிறார். பூவாலூர் மீதும் பேரூர் மீதும் திருவானைக்கா மீதும் புராணம் பாடியவர் யார்? காஞ்சி புராணத்தின் பிற்பகுதி, முற்பகுதி சிவஞான முனிவர். சென்னை விநாயகர் மீது பிள்ளைத்தமிழ், விநாயகர் மீது அவரும் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார். இவரு சென்னை விநாயகர் மீது பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார். கச்சி ஆனந்த ருத்ரேஷர் வண்டுவிடும் தூது பாடியிருக்கிறார். திருத்தணிகை புராணம் பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி திருத்தணிகையின் மீது ஆற்றுப்படையும் பாடியிருக்கிறாரு. 10 அந்தாதி ரொம்ப முக்கியம். பஞ்சாக்கர அந்தாதிகள் இதெல்லாம் இவர் எழுதியிருக்கிறது. இவங்க 2 பேர்த்த என்ன சொல்லலாம்? பட்டர் இருவர் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவரும், வண்ண களஞ்சிய புலவர், மதாரு சாஹிப்பு புலவர், அவியார் புலவர் போன்ற இஸ்லாமிய புலவர்களும் உலக நீதி படைத்த உலகநாதனும் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். தொட்டிக்கலை சுப்பிரமணிய முதலியார் யாரு? சிவஞான முனிவரின் மாணவர் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. மாணவர். வண்ண களஞ்சிய புலவர், மதாரு சாஹிப்பு புலவர், அவியார் புலவர், இந்த மாதிரி இஸ்லாமிய புலவர்களும் இதை தாண்டி உலக நீதிங்கிற நூல் எழுதின ஆசிரியர் உலகநாதர், அவரும் 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஆனந்தரங்கன் பிள்ளை பிரெஞ்சு ஆட்சியில் அமைச்சராக டியூப்ளேயினுடைய தூப்பாசியாக இருந்து நாட்குறிப்பு அப்படிங்கிற ஒரு புதிய இலக்கிய மரபை உருவாக்கி இருக்கிறாரு. இவரும் 18ஆம், ஆனந்தரங்கருமே 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக கருதப்படுகிறார். எல்லா கேள்வியும் ரொம்ப முக்கியம். எந்த கேள்வியும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு பாயிண்டும் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன வரிகள் கூட நீங்க விடாம அத்தனையும் நீங்க பெருவாரியாக என்ன பண்ணிருங்க, ஒரு மதிப்பெண் வினாவிடையாக நீங்க மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும். இதுல ஒரு சின்ன ரீகால் பண்ணிடலாம். டவுட் இருந்தா அப்புறம் கேளுங்க. தாயுமானவர் சுவாமிகளினுடைய பாடல்களின் எண்ணிக்கை யாது? எத்தனை? சொல்லுங்க பாப்போம். கேள்விக்கு பதில். 1452. வெரி குட். 1452 தாயுமானவர் சுவாமிகள் பாடல்களின் எண்ணிக்கை. அடுத்த கேள்வி. ராமலிங்க அடிகளால் பெரிதும் ஏத்த பெற்ற பெருமான் யார்? தாயுமானவர் சுவாமிகள். அசோமுகி நாடகம் யாருடையது? அருணாச்சல கவிராயர். வெரி குட். அருணாச்சல கவிராயர். அசோமுகி, அருணாச்சலம். ஒண்ணும் இல்ல, இந்த படத்து டைலாக் எல்லாம் வரும்ல, அப்ப அருணாச்சலம் அடிக்கடி வந்துட்டு வில்லிங்க கிட்ட எல்லாம் பேசுவாங்கல்ல, அது மாதிரி அசோமுகிங்கிறது வந்துட்டு ஒரு அரக்கி, அவங்க கிட்ட அருணாச்சலம் டைலாக் பேசுறாங்கன்னு ஞாபகத்துல வச்சு. அசோமுகி நாடகம், அருணாச்சல கவிராயர், மறக்காது. அடுத்த கேள்வி. பழப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடின தூது யாது? கேள்வியை மாத்தி கேட்ட தெரியலையா? அழகர் கிள்ளை விடும் தூது. பழப்பட்டடை, பல பட்டு அப்படின்னாலே பட்டு அழகா இருக்கு, பட்டு கிளிக்கு அழகா இருக்கு. அப்ப பழப்பட்டடை, அழகர் கிள்ளை விடும் தூது. ஓகேவா? அடுத்தது திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழாயினும் பெரிய தமிழ் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ். திருவிடை மருதூர் புராணம் பாடியவர் யார்? திருவிடை மருதூர் புராணம் பாடியவர் யார்? சிவக்கொழுந்து தேசிகர். வெரி குட். சிவக்கொழுந்து தேசிகர். எனக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்னா திருவிடை, விடைனா பதில், பதில் சொல்றது யாரு? அறிவு கொழுந்து, சிவக்கொழுந்து. திருவிடை மருதூர் புராணம் அறிவு கொழுந்து, கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர். பாஸ்வேர்டு ஓகேவா? அடுத்தது திருப்பெருமன நல்லூர் புராணம் கொழுந்து, அறிவு கொழுந்து, சிவக்கொழுந்து தேசிகர். அதே மாதிரிதான் திருமணம்னாலுமே அறிவு கொழுந்தா இருக்கிறவங்களதான் திருமணம் பண்ணிக்குவாங்க. அப்ப திருப்பாதிரி புலியூர், திருப்பாதிரி புலியூர் புராணம் பாடினது யாரு? சாந்தலிங்க அடிகள். யார் பாடியிருக்கா? சாந்தலிங்க அடிகள். ஒண்ணும் இல்ல, அந்த சாந்தமான லிங்கத்துக்கு கீழே பாதிரி பூவை போட்டு என்ன பண்ண, பாதிரி பூ வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நல்ல மனத்தை கொடுக்கக்கூடிய பூ.
நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த பூ வந்து போட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்றாங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இனிமேல் மறக்காது இல்லையா? திருவிடை மருதூர் புராணம் யார் பாடியிருக்கா? விடை சொல்றது கொழுந்தா, அறிவு கொழுந்தா இருப்பாங்க. சிவக்கொழுந்து. பெருமணம் பண்றவங்க, திருமணம் பண்ணக்கூடிய நபரையும் நமக்கு வந்துட்டு அறிவு கொழுந்தா இருக்கிறவங்கள தான் திருமணம் பண்ணிப்போம். அப்ப திருப்பெருமண நல்லூர் சிவக்கொழுந்து தேசிகர். திருப்பாதிரி புலியூர் அல்லது வந்துட்டு புலி சாந்தலிங்க அடிகள். சாந்தலிங்க அடிகள் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெஞ்சமை கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், தாயுமானவர். தாயுமானவர். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தாயுமானவர். தாயுமானவர். சோமேசர் முதுமொழி வெண்பா, சிவஞான முனிவர். சிவஞான முனிவர். முக்கலாலிங்கர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சிவஞான முனிவர். அனுமார் பிள்ளை தமிழ் பாடியவர் அருணாச்சல கவிராயர். சீர்காழி அருணாச்சல கவிராயர். எல்லா கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, அடுத்தது சிவ தத்துவ விவேகம். சிவ தத்துவ விசேஷம் விவேகம். சிவ தத்துவ விவேகம் இது மத்த யாருமே பாடல, இவர் ஒருத்தர் தான் நிறைய நூல் பாடி இருக்கிறாரு. கசிங்ல சொல்லாமே, யார் பாடியிருக்கா? சிவஞான முனிவர். இதுக்கு ஏன் இவ்வளவு யோசனை? இந்த இடத்துல கஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் அந்த இடத்துல எப்படி போய் கஸ் பண்ணுவீங்க? அடுத்த கேள்வி, மறுப்புக்கு மறுப்புரை எழுதினவர் யாரு? சிவஞான முனிவர் வந்து எந்த நூலுக்கு பொழிப்புரை எழுதியிருக்கிறார்? சுபக்கத்திற்கு மட்டும் பொழிப்புரை எழுதினது எந்த நூலுக்கு? சிவஞான சித்தியார். வெரி குட், சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியாரின் ஆசிரியர் யார்? அருணந்தி சிவாச்சாரியார். அருணந்தி சிவாச்சாரியார். சிவஞான மாபாடியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் இது? சிவஞான போதம். சிவஞான போத பேருரை. சிவஞான போதத்திற்கு எழுதப்பட்ட பேருரையதான் சிவஞான மாபாடியம் அப்படிங்கிற சொல்லால நம்ம அழைக்கலாம். சிவஞான முனிவரை வேறு எந்த பெயரால சிறப்பிச்சு சொல்றாங்க? முக்கலாலிங்கர், வேற ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் அல்லது யோகிகள். இவருக்கு கீழே ஒரு மாணவர் பரம்பரையே உருவாகி இருக்கு. கிட்டத்தட்ட 12 மாணவர்கள். அதுல முக்கியமான நபர் யாரு? தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர், ரொம்ப முக்கியம். 18 அந்தாதி பாடினது யாரு? கச்சியப்ப முனிவர். 18 அந்தாதி, வெரி குட். திருத்தணிகை புராணம் பாடினது யாரு? கச்சியப்ப முனிவர். சரி, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஓரளவு தரவாயிடுச்சு இல்லையா? அப்ப 18ஆம் நூற்றாண்டு முழுவதும் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கிறிஸ்துவமும் தமிழும் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்துவமும் தமிழும் ரொம்ப முக்கியமான பகுதி. இதுல எனக்கு பாடப்பகுதியில இல்ல மேம், இதெல்லாம் நாங்க படிக்கணுமா அப்படின்னா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா எதனோடு ஒரு பகுதியோடு தொடர்பு கொண்டதாக இருக்கும். ஸோ நான் படிக்கிறது வந்துட்டு யூஜி டெட்டுக்கு மட்டும்தான் படிப்பேன், நான் பிஜிடிஆர்பிக்கு படிக்க மாட்டேன், நான் செட்டு நெட்டுக்கு படிக்க மாட்டேன் அப்படின்லாம் யாருமே கிடையாது. எல்லா தகவல்களையும் முழுமையாக நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு பகுதி இன்னொரு பகுதியோடு ஏதாவது ஒரு இடத்துல தொடர்புடையதாக மட்டும்தான் இருக்கும். எல்லா பகுதியும் தனித்தனி பாடப்பகுதிகள் அல்ல. அதை மட்டும் மனசுல பதிச்சுக்கோங்க. எல்லா பகுதியையும் ஒரு முறைக்கு 2 முறை இலக்கிய வரலாறுல உள்ளதனாவது படிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும். சரி, 15ஆம் நூற்றாண்டு, அதாவது இந்த கிறிஸ்துவமும் தமிழும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 15ஆம் நூற்றாண்டில் இறுதி தொடங்கி மேலை நாட்டவர் வணிகத்தின் பொருட்டு தமிழகம் வந்திருக்கிறாங்க. அவங்களோட சமயத்தையும் பரப்பக்கூடிய நோக்கத்தோடு பாதிரிமார்களும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பன்மொழி புலமையும் பழத்துறை அறிவும் மிகுந்த அவர்கள் தமிழ் மக்களோட இரண்டர கலக்கவும் செல்வாக்கு அடையவும் அவர்களுடைய மொழியை பயில்வதே தகுந்த வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழை கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமய கருத்துக்களை பரப்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மொழியில பரப்புனா மட்டும்தான் மக்களுக்கு எளிதாக சென்றடையும் அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்து. அதன் பயனாக அருந்தமிழும் பல துறையில பெருகி வளர ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் மக்களது கண்களை திறந்து விட்டு அவர்களுடைய மொழி இலக்கிய இலக்கண பெருமையை பாட்டாலும் உரையாலும் உணருமாறு செய்தவர்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது. சமணர், கிறிஸ்துவர், பௌத்தர், இஸ்லாமியர், இப்படிப்பட்ட வினா கூட எழுப்பலாம். அதனாலதான் உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு வினா எப்படி வேணும்னாலும் என்ன பண்ணலாம், உருவாக்கப்படலாம். தமிழக கருவூலங்களை எல்லாம் பயிலக்கூடிய பழக்கத்தையும் பேரார்வத்தையும் உண்டாக்கி இருக்காங்க. ஏட்டு சுவடியில் இருந்த தமிழ் எல்லோரிடமும் அமையும் வண்ணம் செய்ய அச்சு இயந்திரம், அதற்குரிய தாள்,
மை எழுத்துக்களை வர வச்சு அச்சடிச்சு அருந்தமிழை பரப்பக்கூடிய வேலையை இந்த கிறித்துவர்கள் தான் செஞ்சிருக்காங்க. தமிழ்ல உரைநடை இலக்கியத்தை வளர்த்து ஒரு சிலரிடம் சிக்குண்ட தமிழை எல்லோர் மத்தியிலும் பொதுமையாக மாற்றியவர்கள் யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தான். செய்யுள்ள சிக்கிய தமிழை வசனத்துல, அதாவது உரைநடைய உருவாக்கணவங்க, விரிவடைய செஞ்சவங்க இவங்க தான். தமிழ் எழுத்துல சில மாற்றங்களை செய்து சில சிக்கல்களையும் சிரமங்களையும் போக்குனவங்க. இடம் விட்டு எழுதக்கூடிய முறை, கல்வெட்டுக்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளால பொருள் புரிஞ்சுக்க முடியல. அந்த இடர்பாடுகளை நீக்கிறதுக்காக வேண்டியே இடம் விட்டு எழுதக்கூடிய முறையினையும் புள்ளிகளிட்டு பிரிக்கக்கூடிய பாங்கினையும் புகுத்தி படிப்பதற்கு எளிமைப்படுத்தியவர்கள். எளியோரும் ஏனைய நாட்டவரும் இன்தமிழை நன்கு கற்க நிறைய அகராதிகளை எழுதி அந்த துறைக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. அந்த பெருமை வீரமாமுனிவரை சாரும். சதுர அகராதி ரொம்ப முக்கியம். அதை தாண்டி நிறைய பேர் அகராதிகள் எழுதியிருக்காங்க. தமிழ் இலக்கியங்களை ஏனைய நாட்டவர் படித்தறியவும் மேலை நாட்டு இலக்கியத்தை தமிழர்கள் படிக்குமாறும் மொழிபெயர்த்து தமிழ் செல்வத்தை பெருக்கவும் செஞ்சிருக்காங்க. எண்ணறிய இலக்கிய இலக்கண நூல்களை செய்து தமிழன்னைக்கு அணி செய்தவர்கள் அப்படிங்கிற பெருமை இவர்களுக்கும் உண்டு. முற்காலத்துல சமணர்கள் என்ன வேலையை செஞ்சாங்களோ அதே மாதிரி பிற்காலத்துல கிறித்துவர்கள் அந்த வேலைகள் அத்தனையும் செஞ்சிருக்காங்க. தமிழ் பரப்பக்கூடிய ஒரு வேலையை கிறித்துவர்கள் தான் பிற்காலத்துல செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது தகும். விஞ்ஞான துறையில வண்டமிழ் வளர வழிகோலியாக இருந்திருக்கிறாங்க. தமிழ் மொழியினுடைய அருமையினை பிற நாட்டவர் புரிந்து கொள்ள செய்த பெருமை இவர்களுக்கு மட்டுமே. ஜியு போப், கால்டுவெல், ரேனியஸ் இவர்கள் மாதிரி நிறைய நபர்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். தமிழை மரபு ஒட்டியே போற்றி பயிலக்கூடிய குறுகிய நோக்கினை போக்கி திறனாயக்கூடிய முறையில அந்த திறனாயும் அணுகுமுறைகளையும் வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்ல செய்தித்தாள்கள், இலக்கிய தாளிகைகள் பல்கி அதன் மூலம் தமிழ் வளர துணையும் செஞ்சிருக்கிறாங்க. பழமொழி, இலக்கியம், பைந்தமிழ் பெருக செஞ்சிருக்காங்க. பைந்தமிழ்ல பெருக செஞ்சிருக்காங்க. தமிழாகிய மரம் இதை தாண்டி அதை பெருவாரியாக அது வந்துட்டு கிளைக்க செய்த பெருமை, பல மொழிகள் பல துறைகள் அத்தனையிலையும் கிளைக்க செய்த பெருமை இந்த கிறித்துவர்களை சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய பழந்தமிழ் சொற்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொண்டுட்டு வந்து தமிழ்ல சேர்த்திருக்காங்க. பட்லர், பேப்பர், சம்மன், ஷாப், ஷர்ட், கோட். இப்ப பாத்தீங்கன்னா முக்காவாசியில முழுவாசியும் ஆங்கில சொற்கள் தான் தமிழ்ல கலந்திருக்கு. இத்தனை வகையில இன்தமிழை ஏற்றமுறை செய்த இவர்கள் தொண்டு மொத்தம் 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. மேலை நாட்டவர் தொண்டு, நம் நாட்டவர் தொண்டு, தற்கால கிறித்துவர் தொண்டு அப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர் அருந்தமிழ் பணி அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. மேலை நாட்டவர்ல வீரமாமுனிவர், ஜியு போப், கால்டுவெல் இவங்க மட்டும்தான் முதன்மையானவர்கள். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்ப இன்தமிழை ஏற்றமுறை செய்தவர்கள்ல மொத்தம் 3 பேரா பிரிக்கலாம். அதுல முதல் பகுதியினர் மேலை நாட்டவர்கள், அதுக்கு அடுத்தது நம் நாட்டவர்கள், அதுக்கப்புறம் தற்கால கிறித்துவர்கள்னு 3ஆ பிரிக்கலாம். மேலை நாட்டவர்களை குறிப்பிடத்தக்கவர்கள் யாரு? வீரமாமுனிவர். வேற யார சொல்லலாம்? கால்டுவெல். ரொம்ப முக்கியமான நபர்கள் 3 பேரும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் இந்த கேள்விகள்லாம் நீங்க பதில் சொல்லணும். அத்தனை கேள்விகளும் ரொம்ப முக்கியம். வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டு கத்தோலிக்க மதகுரு. இயற்பெயர் ரொம்ப முக்கியம், கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இந்த இடத்துல உங்களுக்கு கான்ஸ்டான்டியஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பள்ளி புத்தகத்துல கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 30வது வயதுல சமய திருப்பணி ஆற்றுவதற்காக வேண்டி தமிழகம் வந்தார். இதுல இருந்து கேள்வி எப்படி நமக்கு கொடுப்பாங்க? இதுல இருந்தெல்லாம் கேள்வி. வீரமாமுனிவர் எத்தனாவது வயதுல சமய திருப்பணி ஆற்ற தமிழகம் வந்தாருன்னு கூட கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, இத்தாலியம், பாரசீகம், ஆங்கில மொழிகள்ல ஆழ்ந்த புலமை பெற்றவர். சுப்ரதீப கவிராயரிடம் 20 ஆண்டுகள் தமிழ படிச்சிருக்கிறாரு. இந்த வினா ரொம்ப முக்கியம். எப்படி இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க? பழைய சிலபஸ் இதெல்லாமே கிறிஸ்துவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பழைய சிலபஸ். வீரமாமுனிவரிடம் வீரமாமுனிவருக்கு தமிழ் கத்து கொடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் தான். பழைய பிஜிடிஆர்பி வினாத்தாலாம் நீங்க எடுத்து பாருங்க. சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் கற்ற அறிஞர் யார்? மேலை நாட்டு அறிஞர் யார்? இப்படியும் கேள்விகள் கேட்கலாம். யாரு? வீரமாமுனிவர். தெலுங்கு, வடமொழி போன்றவற்றையும் கற்று தேர்ந்தவராக இருந்திருக்கிறாரு. இந்த திருப்பணிகளை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தருவாயில இன்தமிழ் புலமை பெற தோன்றி அந்த மொழியில சிற்றிலக்கியம், பெருங்காப்பியம், பேரகராதி இதெல்லாம் செஞ்சு செந்தமிழ வளர்த்த பெருமை இவருக்கு உண்டு. பைந்தமிழுக்கு இவர் ஆற்றிய பணிகள்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா நிறைய இருக்கு. தமிழ் எழுத்துல சில திருத்தங்களை செஞ்சிருக்கிறார். தொல்காப்பியர் காலத்துல எகர ஒகர எழுத்துகளுக்கு மேலே புள்ளி வைத்து எழுதப்பட்டது. இந்த மாதிரி புள்ளி பெறக்கூடியது குற்றெழுத்து. புள்ளி பெறாமல் அமையக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நெட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதை நமக்கு காலப்போக்கில் மாத்தி எழுத முற்பட்டதுனால அந்த வேறுபாடு தெரியாத மக்கள்
என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாத்தி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதை போக்குறதுக்காக வேண்டி எகர ஒகரங்கள்ல நீண்ட புள்ளியையும் மெய்யெழுத்துக்களுக்கு சுளித்த புள்ளிகளையும் அமைத்து வேறுபடுத்தி காட்டின பெருமை இந்த வீரமாமுனிவரை சாரும். இதனால ஏகார ஓகார வடிவங்கள் அப்படின்னு ஒரு புதிய வடிவத்தை உண்டு பண்ணவர் தமிழுக்கு இவர்தான். அதே மாதிரி குறில் நெடிலு இந்த வேறுபாடு தெரியாம இருந்துச்சு. அப்ப குறிலுக்கும் நெடிலுக்கும் ஒரே மாதிரியாக கேக்கோ அப்படிங்கிற அந்த கொம்புக்கால் அதை அமைத்து அந்த இடத்தை ஒட்டி குறிலா நெடிலா அப்படின்னு சொல்லி அமையுமாறு இருந்த அந்த இன்னலை போக்கி குற்றெழுத்து கொம்புகளை மேலே சுழித்து கே கே கோ கோ அப்படின்னு சொல்லி திருத்தி அமைத்த பெருமையும் யாரை சாரும்? இவரை தான் சார். இது ரொம்ப முக்கியமான நூற்பா. நீட்டல் சுழித்தல் குறில் மெய்க்கு இரு புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு விளக்கமும் தன்னுடைய நூல்ல சொல்லியிருக்கிறாரு. தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற நூல்ல ஒரு விதியும் கொடுத்திருக்கிறார். தொன்னூல் விளக்கத்தை பத்தி தெரியுமா? தொன்னூல் விளக்கம் எத்தனை இலக்கணங்களை சொல்லக்கூடிய நூல்? 5 இலக்கணம். 5 இலக்கணங்களை சொல்லக்கூடிய நூல் தொன்னூல் விளக்கம். ரொம்ப முக்கியம். 5 இலக்கணங்களையும் முதலாக சொன்ன நூல் எது? வீரசோழியம். வெரி குட். வீரசோழியத்தின் ஆசிரியர் யார்? புத்தமித்திரர். வீரசோழியத்தின் உரையாசிரியர் யார்? பெருந்தேவனார். அவலோகிநாதரே அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தார்னு சொன்ன நூல் எது? வீரசோழியம். மறந்துருச்சு. சரி, இந்த 5 இலக்கணம் சொல்லக்கூடிய நூலாக இந்த நூலையும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப வீரமாமுனிவர் எழுதின தொன்னூல் விளக்கமும் 5 இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், யாப்பதிகாரம், அணியதிகாரம் அப்படின்னு சொல்லி 5 பிரிவுகள்ல இருக்கும். மொத்தம் 370 நூற்பாக்கள். இதுல மொத்தம் எத்தனை நூற்பாக்கள்? 370 நூற்பாக்கள். பக்கத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. எழுத்ததிகாரத்துல 40 நூற்பாக்கள். இதெல்லாம் நெட்டு யூஜிசி நெட்டு செட்டு இந்த மாதிரியான இடத்துல கேட்கலாம். எழுத்ததிகாரத்துல 40 நூற்பாக்கள். சொல்லதிகாரத்துல 102 நூற்பாக்கள். பொருளதிகாரத்துல 58 நூற்பாக்கள். யாப்பதிகாரத்துல 100 நூற்பாக்கள். அணியதிகாரத்துல 70 நூற்பாக்கள். எழுத்ததிகாரம் 40, சொல்லதிகாரம் 102, பொருளதிகாரம் 58, யாப்பதிகாரம் 100, அணியதிகாரம் 70. மொத்தம் 370 பாக்களால் ஆனது. எத்தனை பிரிவுகளை கொண்டது? 5 பிரிவுகளுக்கு கீழே உள்ளது. அதனாலதான் 5 இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 இலக்கண தொன்னூல் விளக்கம் அப்படின்னே சொல்லலாம். சரி, எந்த ஆண்டு இது வந்துட்டு எழுதப்பட்டது? 1730. 1838ஆம் ஆண்டு புதுவையில முதன்முறையாக இந்த நூல் பதிப்பிக்கப்பட்டது. புதுவை. இதுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. இந்த நூலுக்கு வீரமாமுனிவரே உரையும் எழுதியிருக்கிறார். இந்த நூலுக்கு வீரமாமுனிவரே உரையும் எழுதியிருக்கிறார். இந்த கேள்வி அத்தனையும் ரொம்ப முக்கியமான கேள்வி. நீட்டல் சுழித்தல் குறில் மெய்க்கிரு புள்ளி அப்படின்னு சொன்ன நூல் எது? தொன்னூல் விளக்கம். நிறுத்து புள்ளி முற்று புள்ளி போன்ற குறியீடுகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. வீரமாமுனிவர். இப்ப வீரமாமுனிவர்னு எடுத்துக்கிட்டா இத்தாலி நாட்டு கத்தோலிக்க மத குருவாக தமிழகத்திற்கு வந்திருக்கிறார். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ரொம்ப முக்கியமான பெயர் இந்த பெயரு. இயற்பெயர் எல்லாம் கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பழைய ஸ்கூல் புக்லயே உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, பாத்துக்கோங்க. ஆசிரியர் பெயர் தெரியுமா? சரி, தந்தை பெயர் தெரியுமா? பிறந்த நாடு எதுன்னு தெரியுமா? இத்தாலி நாடு உங்களுக்கு தெரியும். தந்தை தாயார்? இத்தாலி நாடு. தந்தை தாயார் பெயர் யாருக்காவது தெரியுமா? தந்தை பெயர் கான்ஸ்டான்டின் மேம். கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கியா? கொண்டல்போ பெஸ்கி இல்லையா? கொண்டல்போ பெஸ்கி இல்லையா? மறந்துருச்சா? பழைய ஸ்கூல் புக்ல இருக்குதானே, ஞாபகத்துல இல்லையா? யாருக்கும் வரலையா? கொண்டல்போ பெஸ்கி மற்றும் எலிசபெத். தந்தை பெயர் கொண்டல்போ பெஸ்கி, தாயார் பெயர் எலிசபெத். இவருடைய வேறு பெயர் தைரியநாதன்,
தத்துவ போதகர். தைரியநாதன் வீரமாமுனிவர். தைரியநாதன் தத்துவ போதகர். பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, இத்தாலியம், பாரசீகம், ஆங்கில மொழிகள்ல ஆழ்ந்த புலமை. சுப்ரதீப கவிராயரிடம் 20 ஆண்டுகள் தமிழ் கல்வி கத்த நபர் யார் அப்படின்னு தமிழ் கல்வி கற்றுக்கொண்ட நபர் யார்? தெலுங்கு, வடமொழி போன்றவற்றையும் கற்றறிந்தவர். ரொம்ப முக்கியமான கேள்வி இது அத்தனையுமே. இவருமே சிற்றிலக்கியம், பெருங்காப்பியம், பேரகராதி இந்த மாதிரி நிறைய பணிகளை தமிழுக்கு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருப்பாங்க, பழைய ஸ்கூல் புக்ல இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டோட்டலாவே வந்து நல்லா நீட்டா கொடுத்துருப்பாங்க. தமிழ் சிறுகதையின் முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னாலும் வீரமாமுனிவர் தான். தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்பட்டாலும் அது வீரமாமுனிவர் தான். இந்த கேள்வியும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. தமிழ் சிறுகதையின் முன்னோடி, தமிழ் உரைநடையின் தந்தை யார்? வீரமாமுனிவர். தேம்பாவணி எழுதினது வீரமாமுனிவர். சரிங்களா? பரமார்த்த குரு கதை எழுதினது வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதை பத்தின தகவல்கள் எல்லாரும் அடுத்து உரைநடை நூல்கள், இலக்கணத்துறையில் அவர் ஆற்றிய பங்கு, மொழிபெயர்ப்பு, அகராதித்துறை, செய்யுள் நூல்கள் இதெல்லாத்தையும் அடுத்தடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல இல்லையா? ஓகே மேம்.